வாகை தமிழ்ச் சங்கத்தினர் அனைவருக்கும் இனிய மார்கழி தின வாழ்த்துக்கள். மார்கழி மாத கொண்டாட்டத்தில் வாகை தமிழ்ச் சங்கம் இணைந்து அழகானதொரு இனிய நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது. தினமும் ஒரு திருப்பாவையும் திருவம்பாவையும் அழகாக பாடி ஆளுமையர்கள் அனைவரும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் இன்று திருப்பாவை 16ஆம் பாடல் நான் பாட வந்துள்ளேன். நான் கவிதாயினி, நான் இராதா தமிழாசிரியர், சோழவந்தான் மதுரையிலிருந்து. அருமையானதொரு பாடல். ஆமாம், என்ன அப்படின்னா, இன்னைக்கு பார்க்க போகிற பாடலில் கண்ணனே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சிறுமியரை கூப்பிட்டு நாளைக்கு நான் உனக்கு ஒரு சிறு பறை தரேன். பறை அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா, ஒரு முரசு, சின்ன பிள்ளைங்க வச்சு அடிச்சுட்டு விளையாடுவாங்க இல்லையா, அந்த முரசு நான் தரேன், நீ காலையில் வந்து என்னை பார்த்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை நம்பி சிறுமியர்கள்லாம் கால வேளையில் குளிச்சு சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு கண்ணனிடம் போய் வாங்கிக்கிறதுக்காக போகிறாங்க. அவங்க வீட்டு வாசல் இருக்கும்போது நந்தகோபுரினுடைய அந்த பெரிய அந்த வாயில் கூடத்திற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய காவலர்களிடம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஐயா, நாங்கள் இது மாதிரி கண்ணன் சொல்லி தான் வந்திருக்கோம், இந்த கதவை தரங்க, மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, ஏன்னா அவன் தான் எங்களை வர சொல்லியிருக்கான், அதுவும் வாசலில் நின்று பாடு, நான் உனக்கு கதவை திறந்து அந்த பறையை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால நாங்கள் கண்ணனை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம், அதனால இந்த நெடிய வாயிலை திறங்க காவற்காரர்களே அப்படின்னு சொல்லி அவர் இந்த பாடல்கள் மூலமாக அந்த கருத்தை வெளியிட்டிருக்காங்க. பாடல் என்ன அப்படின்னா, திருப்பாவை 16ஆம் பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னல்லே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழுப்ப பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே எம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய். அதுதான் சொல்லப்பட்டிருக்க பாடல் பொருள். நீண்ட கதவை உடைய வாயில் காவலர்கள், அந்த காவலர்கள் தயவு செஞ்சு இந்த கதவு தரங்க, நாங்கள் கண்ணனை பார்க்கணும், அவர் கொடுக்கக்கூடிய அந்த பறையினை வாங்கி நாங்கள் இறைவனை புகழ்ந்து பாடணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கு. நன்றி, வணக்கம்.